ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தபா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி தீபாவளிக்கு சூப்பரான ஒரு 3 விதமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் இட்லி மாவு இருந்துச்சுன்னா அது வச்சே ஈஸியாக நம்ம ஜிலேபி பண்ணிடலாம். 1 கப் இட்லி மாவு, கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நான் ஃபுட் கலர் லைட்டாக தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய், நான் ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு பாகுப்பதம் தேவையில்லை, சுகர் கரைஞ்சாலே போதும். கொஞ்சமாக லெமனும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு, அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுதான் கோன் சேஃப் பாலித்தீன் கவரில் தான் நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் ஊற்ற போகிறோம். நீங்கள் பாலித்தீன் கவர் எது வேணாலும் எடுத்துக்கிறங்க, பால் கவர் அல்லது மாவு கவர் எது வேணாலும் எடுத்துக்கிறங்க. இப்போ அதில் ஃபுல்லுமே மாவு ஊற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வச்சு ஊற்றிக்கிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற்ற. ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே கட்டிடுவோம். இந்த மாதிரி கட்டிக்கிடுங்க. கட்டிட்டு அப்படியே லைட்டாக முன் சைடு கட் பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டால் போதும். இப்போ அதே கடாய் வச்சு அதில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும். வச்சு அப்படியே நம்ம ரவுண்டாக நல்லா சுற்றி எடுத்துருவோம். சுற்றுறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக வரும். நீங்கள் கரெக்டான பதத்துக்கு மாவு மட்டும் இருக்கணும், அப்போனா உங்களுக்கு சுற்றுறதுக்கும் நல்லா வரும். ஜிலேபி எதுவுமே உடையாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கிறங்க. நான் ஒரு 4 ஜிலேபி சுற்றிக்கிறேன். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கிறங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவு வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபுல்லுமே எடுத்துருவோம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே போட்டுக்கிடுவோம். லைட்டாக சூடாக இருக்கும்போதே அதில் போட்டுருங்க. போட்டு நம்ம 2 சைடுமே அப்படியே பெரட்டி விட்டுட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு இது நம்ம இட்லி மாவில் பண்ணுறனால ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கம்மியாகவே பண்ணிக்கிடுங்க, அடுத்த நாள் நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குலோப்ஜாம் நான் 2 சைஸில் பண்ணியிருக்கேன். நான் ஜிஆர்பி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை இப்போ பாக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு மாவு ஃபுல்லாக கொட்டிடுவோம். கொட்டுனா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது, அது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக உடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க, நம்மளுக்கு பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். காட்டன் துணி வச்சு மூடிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா மாவை ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேஃப்க்கு உருட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் நீளமாக தேய்ச்சி விட்ருங்க. நம்ம நீளம் ஷேஃப்க்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உருட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கிடுங்க. நம்ம 2 ஷேஃப் பண்ண போகிறோம், ரவுண்ட் ஷேஃப் ஒன்று, இது மாதிரி கொஞ்சம் நீளமாக ஒன்று. இப்போ அப்படியே எடுத்து கடாயில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ ரவுண்டாக உருட்டிக்கிடுவோம். பால்ஸாக உருட்டி கொஞ்சம் வச்சுக்கிடுவோம். இப்போ எல்லாமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிடுவோம். கடாய் எடுத்துகிட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம்.
இப்போ அதில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு பாகுபதம் தேவையில்லை, கொஞ்சம் சுகர் கரைஞ்சாலே போதும். அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் நம்ம பால்ஸ் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாமே போட்டுருவோம். போட்டு இப்போ அப்படியே நல்லா பொரித்து எடுத்துக்கிடுவோம். ஒரு சைடு வேகவும் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இது மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு விரிசலே இல்லை பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நார்மல் நம்ம தண்ணியிலே பிசையலாம், பால் வச்சு கூட பிசைய தேவையில்லை. இப்போ ஒரு உருண்டையில் கூட நம்மளுக்கு விரிசல் வரல பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம நீலம் சேஃபையும் அதே மாதிரி போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கிடுவோம். இதுலேயுமே நம்மளுக்கு விரிசல் வரலை, நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. மாவை நீங்கள் டைட்டாக பிசையாமல் லைட்டாக பிசையுங்க, அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ இதையுமே அப்படியே எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ எல்லாமே இப்போ நம்ம ஃபுல்லுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ அதை அப்படியே சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் போட்டுருவோம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாலே நம்மளுக்கு போதும். நல்லா ஃபுல்லுமே ஊறி சாஃப்டாக வந்துடும். இப்போ ஃபுல்லுமே நல்லா போட்டுக்கிடுவோம். நல்லா ஊறட்டும். ஊறி இந்த மாதிரி வந்துருச்சு நம்மளுக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு பவுலில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நம்மளுக்கு 1 வீக் ஆனாலும் கெட்டு போகலை, நம்ம ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரசகுல்லா பால் பாக்கெட் இருந்தாலே போதும், அவ்வளவு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு பால் பாக்கெட் 2 லெமன் எடுத்துருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் பால் ஊற்றி பால் நல்லா பொங்கட்டும். பொங்குனதுக்கப்புறம் ஒரு 2 லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறேன். விட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதை அப்படியே ஒரு பவுல் வச்சு அதில் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டி அப்படியே புழிஞ்சு எடுத்துருங்க ஒரு காட்டன் துணியில். அதை அப்படியே போட்டுருவோம் ஒரு பாத்திரத்தில். போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். பிசையும் போது மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு கூட பிசைஞ்சுக்கிருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன். பாகுபதம் தேவையில்லை, சுகர் கரைஞ்சாலே போதும். இப்போ அந்த உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டுருவோம். போட்டு நம்மளுக்கு ஒரு கொதி வந்தாலே போதும், சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிரும். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.